friends, welcome to Career Growth 360. ஸோ நீங்கள் வந்து பைத்தான் அப்படின்னா ஜாவா பேசிக்ஸ் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் மட்டும் கற்றுட்டு கண்டிப்பாக ஒரு ஜாபில் போயிட்டு உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண முடியாது. அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்க்காக மட்டும். ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ பைத்தானுக்கு நீங்கள் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜாவாக்கு ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ப்ரிங் பூட்கான அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பற்றி தான். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து மற்ற டுட்டோரியல்ஸில் போய் நீங்கள் படித்தாலும் ஸோ இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கிறது தான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூத். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு வெர்ஷன் வருது அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப கிராஸ் வெரிஃபை பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ஃபீச்சர் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இந்த 3.1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி 2 டுட்டோரியலை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2. ஸோ நீங்கள் இந்த டுட்டோரியல் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எல்லா கான்செப்ட்ஸுமே இன் டெப்த்தாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சைட் பாரில் வந்து டோட்டலாக 17 சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் தேவையோ அதை மட்டும் கூட நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இன்டெப்த்தாக வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்கள் கவர் பண்ணலாம். பட் ஆஸ் அ பிகினராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா டி பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக கொடுக்காம உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனா அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நல்லா நீட்டாக வந்து புல்லட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரட்டிக்கலாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்து அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் காம்பனன்ட்ஸ், டூல் சூட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், இந்த மாதிரி தனித்தனி கான்செப்ட்ஸாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்ப்ரிங் பூட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுட்டோரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலுக்கான கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் கோடோட உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஹப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு எடுக்கிறப்ப கண்டிப்பாக கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கோடும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ்லேயே வந்து ரொம்ப நீட்டான சிம்பிளான ஒரு டுட்டோரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரன் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் பற்றி, query sets பற்றி இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வந்து ஜாங்கோக்கு வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ தனியாக வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்ஸ், வெர்ஷன் எல்லாமே வந்து இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு மூவ் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாங்கோ வெப் ஃப்ரேம் ஒர்க் பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ developer.mozilla பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்க்கும் அடிஷ்னலாக சேர்த்தியே கொடுத்துருக்காங்க. HTML அண்ட் CSS, JavaScript. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கோவும் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக்காக வந்து பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ரெக்வைர்டான ஐட்டம்ஸோ அது எல்லாமே இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் நல்லா நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Geeks for Geeksல ஜாங்கோ டுட்டோரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்போ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, எதுக்காக அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாம்பிள் ப்ராஜெக்ட்டும் ரன் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து
ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் இவங்க குடுத்துருக்க மாரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ரன் பண்ணி பார்த்துட்டு, ஃபைனலா நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வொர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு வந்து இங்க நெறைய ஐடியாஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இன் டெப்த்தா கத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நியூஸ் ஆப் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஸோ Djangoல எப்படி ரெடி பண்ணலாம்? வெதர் ஆப், டு டூ ஆப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் 10 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெறும் வந்து நீங்க டுட்டோரியல் மட்டும் பார்த்துட்டே இல்லாம, ஒவ்வொரு கான்செப்ட்டையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராஜெக்ட்ஸா எடுத்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய GitHubல உங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ நீங்க வந்து ஷேர் பண்ணுங்கங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட LinkedIn பேஜ்லயும் நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஜாப் போறப்பயும் உங்களோட GitHub ப்ரொஃபைல், LinkedIn ப்ரொஃபைல் எல்லாமே உங்கனால வந்து ஷோகேஸ் பண்ணி காமிக்க முடியும் இன்டர்வியூட்ட. ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Django அண்ட் ஸ்ப்ரிங் பூட் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.